திச் நாட் ஹன் அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் மாங்க் எழுதின புக்கு தான் நோ மட் நோ லோட்டஸ் த ஆர்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் சஃபரிங் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கில் திச் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சஃபரிங்கை நீங்கள் இந்த வகையில் பார்க்கலாங்க, இந்த வகையில் ஹேண்டில் பண்ணலாங்க, எப்படி பார்க்கறது மூலிமா உங்களால் சஃபரிங்கை ஈஸியாக கடந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பல டிப்ஸை சொல்கிறாருங்க. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம சஃபரிங் சீரீஸில் ஒரு எபிசோட்லேயே பார்த்துட்டு வராங்க. அந்த சஃபரிங் சீரீஸில் எபிசோட் 7 தாங்க நம்ம இப்போ இருக்கோம். வணக்கம், வந்தாச்சு உங்கள் பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. நம்ம வானம் சேனலில் சஃபரிங் சீரீஸில் எபிசோட் 7 இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தரோட கஷ்டங்கள் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒருத்தருக்கும் 10 அடிப்பட்ட விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி ஒருத்தர் கஷ்டப்பட்டு தன்னோட கஷ்டங்களை வெளிப்படுத்தும் போது அவங்ககிட்ட எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் சில விஷயங்கள் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோங்க. திச் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம், நம்மளுக்கு ரொம்ப கடுப்பு தர இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு நார்மலான விஷயமா இருக்கலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்மளுக்கு அது ரொம்ப நார்மலான விஷயமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை விளக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக பயன்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து பிக்னிக்காக ரெடியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து மழையை பார்க்கும்போது, ஐயோ எதுக்குடா இந்த மழை வந்தது, நம்ம பிளான்ஸ்லாம் கேன்சல் பண்ணுறதுக்குனே இந்த மழை வந்திருக்காடா, முடியலையடா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணலாம். அதே வந்து ஒருத்தர் விவசாயி நல்லா நிலத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மழைக்காக காத்துட்டு ஒரு விவசாயிக்கு மழை வரும்போது, அப்பாடா மழை வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது மழை அப்படிங்கிறது நம்ம காமனான விஷயமா தான் இருக்குது. பட் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மளோட சூழல் எப்படி இருக்குது, நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நம்ம மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயம் நம்மளுக்கு சஃபரிங்கா இல்லாட்டி ஹாப்பினஸா அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ இவர் இதை விளக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து லவுட் மியூசிக் அண்ட் பிரைட் லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தர் வந்து இப்போ சத்தமாக பாட்டு வச்சு கேட்குறது, இந்த டிஸ்கோ லைட்லாம் போட்டுறது அப்படிங்கிறது ஒரு வகையான மக்களுக்கு பிடிக்கலாம். பட் அதுவே வந்து ஒரு நேச்சரை விரும்புகிறவங்க, அமைதியாக இருக்கணும் விரும்புகிறவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ எதுக்குடா இவ்வளோ சத்தம் போட்டு நிற்கிறாங்க, தலை வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவுட் மியூசிக் அந்த பிரைட் லைட்ஸ் இவங்களுக்கு காண்டு தர விஷயமா இருக்கலாம். பட் அதுவே டான்ஸ் ஆகிறவங்களும் ஜாலியாக பாட்டு பாடுறாங்க, அதை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் ஆகிற விஷயமா இருக்கலாம். அதனால சஃபரிங் அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அது நம்ம பெர்ஸ்பெக்டிவ், நம்ம எப்படி வளர்ந்த விதம், நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வகையான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து தன்னோட கஷ்டங்களை வெளிப்படுத்தும் போது, அவங்களுக்கு வந்து தன்னோட கஷ்டங்களை சொல்லும் போது, இவ்வளோ தானே இதுக்கெலாம் போய் ஃபீல் பண்ணுறீ அப்படின்னு நம்ம சொல்கிற தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நம்ம சொல்கிற வார்த்தை அது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. இது வந்து நான் ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டாகவும் நான் பார்த்துருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கேர்ள்ஸ் நாங்களாம் மீட் பண்ணியிருந்தோம். ஒரு 3 பேர் மீட் பண்ணியிருந்தோம், சரிங்களா? அப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு தள்ளிப்படி மீட் பண்ணும்போது ரொம்ப எல்லா கதையும் பேசும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே கேக் வெட்டினது இல்லையா, ஸோ அதனால் கேக் வெட்டணும் ரொம்ப ஆசைப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது சரி முடிவு பண்ணிட்டு, யார் கேக் வெட்டுறேன்டா, நான் எனக்கு வெட்டுறேன்டா, நீங்கள் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பொருளாக தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் கேக் அழகாக செஞ்சு அவங்க அப்பாவை கூப்பிட்ருக்காங்க. அவங்க வாங்கப்பா கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா இரு வர அப்படின்னு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட போய் கொடுக்கும்போது அவங்க அம்மா வந்து, நீ எல்லாம் எதுக்கு பிறந்த, உனக்கு எதுக்கு இந்த கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பல வார்த்தைகள் ரொம்ப ஹார்ஷாக பேசியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க உள்ளுக்குள்ளே. சரி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கெலாம் போய் ஃபீல் பண்ணுறதா, கேக்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சொல்லும் போது இந்த பர்சனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளே ஆல்ரெடி ஒரு சேட்னஸில் இருக்கிறோம், நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு நம்ம புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு முன்னோக்கத்தில் நம்ம சொன்ன இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட. பட் அந்த பர்சன் வந்து என்னோட சஃபரிங்கை மட்ட தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கஷ்டமாக ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் அவங்க சொல்லும் போது தான் எனக்கு புரியுது, நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து அவங்கள வந்து மட்டத்தட்டும் அப்படின்ற இதில் கிடையாது, அவங்க இன்னும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மோட்டிவில் சொல்கிறதில்ல. பட் நம்ம நார்மலான விதத்தில் சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு மேட்டர் நீ ஃபீல் பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். பட் அது அந்த பர்சனுக்கு எவ்வளோ காயமாக இருக்கும் அப்படிங்கிறது அன்றைக்கி தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பாட்காஸ்ட்லாம் இது உங்களுக்காகவே ஸ்பெஷலாக சொல்கிறேன். அதனால் என் அழகு லிஸ்னரே இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு மேட்ரு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடாதீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் நல்ல வார்த்தை சொல்லுங்கள். அப்படி முடியலைன்னா சொல்லுங்கள் அவங்ககிட்ட, உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, பட் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, என்ன உனக்கு ஆறுதலாக சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பிகாஸ் வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லணும் அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக சொல்லலாம். நானும் இதை வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களால் உங்கள் மூலியமாக ஒரு ஆறுதல் 4 வார்த்தை வரணும் அப்படின்னா அவங்ககிட்ட உங்கள் மூலியமாக அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா எப்படி வேணால் ரீச் ஆகும். மேபி இன்னும் லேட்டர் டைமில் உங்களுக்கு அந்த மைண்டில் விஷயம் வரலாம், அது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வரலாம், சொல்லலாம். அதனால் அந்த இடத்துல ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி எதனா ஒன்று சொல்லி வைக்காதீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல, சொல்ல தெரியல அப்படின்னா தாராளமாக சொல்லிடுங்க. ஸோ இப்போ வந்து மேபி உங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கலாம். எனக்கும் இந்த பாட்காஸ்ட் பண்ணும்போது ரியலைசேஷன் வந்துச்சு. இந்த பாட்காஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ணும்போது இந்த ரியலைசேஷன் வந்துச்சு. நம்மளும் இதுமாதிரி சொல்லியிருக்கோமே, அப்போ நம்ம இன்னும் கஷ்டப்படுத்திருப்போமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. நம்ம வந்து தெரியாமல் வார்த்தைக்கெலாம் சொல்லிட்டோம். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயம்
விஷயம், அதெல்லாம் ஒரு மேட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். இப்போ வந்து அந்த பர்சன் கிட்ட போய் சொல்லுங்கள். நீ முன்னாடி யாராச்சும் சொல்லியிருப்பீங்களா, அவங்ககிட்ட முடிஞ்சு அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி நீ எனக்கு கஷ்டத்தை சொல்லியிருப்பேன், நான் தெரியாமல் வந்து இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி ஒன்று தேத்துற விதத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு கேளுங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஐம் வெரி சாரி ஃபாதர், இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுங்க. அண்ட் அந்த வாக்குறுதி ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி இந்த விஷயத்தை நான் முன்னாடியே பண்ண மாட்டேன் பிகாஸ் இது மாதிரி நானும் ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க, அது நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அது மட்டுமே நம்ம பாட்காஸ்ட்கே ஒரு அழகு மெயில் ஐடினா வானம்பவாழம்@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கும் இந்த அளவாக ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜான thekarika32 THANDRSKORGA32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் இந்த அளவாக ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த நோட்டோட இந்த எபிசோட நான் முடிகிறேன். இது போன்ற வேறு அழகான எபிசோட சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா சைனிங் ஆஃப்.